வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அண்மை காலமாக ரவுடிகளின் அட்டகாசம் தலை தூக்கியுள்ளது. அவர்களில் முக்கியமான நபர் ஒரே அடி அடிச்சாலும் வாங்கினவ சுத்தி விழுணும். அது அடி முத்துப்பாண்டி அடி. உனக்கு மட்டும்தான் குறிப்பா தெரியுமா? எனக்கு தெரியும்டா. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? என்ன சார், காட்ஃபாதர் படம் பார்த்தீங்களா? சாரி சார், நான் விஜய் ரசிகன். படத்துல தலை பின்னிட்டார்ல. என்ன இருந்தாலும் தலை தாம்பல. சரி வாழ, பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு. இந்த 18 பட்டி மக்களோ இங்க எதுக்கு கூடியிருக்கப்படா? நம்ம ஊர்ல உள்ள ரவுடிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு வீரவாட ஆள் தேவை. யாராவது இருக்கீங்களா? பாஸ், இவனா சரியில்லை. நான் வேணா கில்லி மாதிரி போய் அல்லேக தூக்கிட்டு வந்துட்டுமா? சோக்கே, இதுக்கு நாங்க சிரிக்கணும். டேய், உங்க சண்டையில அங்கிட்டு போய் வச்சுக்கங்கடா. இதோ பாரு பெருசு, நம்ம கிட்ட கில்லி மாதிரி ஒரு ஆள் இருக்கான். கில்லியா? பார்க்கத்தான் கில்லி, இறங்கிட்டான்னு வச்சுக்க சரியான போக்கிரி. என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன். என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. ஆடுங்கடா என்ன சுத்தி. எனக்கு சண்டை போட்டு சாகடிக்கணும்லாம் வேணாம், சும்மா பேசியே சாகடிக்கணும். அப்படி ஒரு ஆள் தான் எனக்கு வேணும். அதுக்கும் கைவசம் ஆள் இருக்கு தலைவா. கருப்பு அடிடா, இத சொல்லிக்கிட்டே புடிடா. கும்தளக்கர கும்மா, இத வாங்கிக்கடா சும்மா. ஆட்டங்காளி படுதாக்காளி சீன்காளி வாடா என் தக்காளி. இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. பார்த்த ஆடி போயிடுவேன். வாடா எம்மனாரு வாங்கி தண்ணி பாரு. நின்னாக்கா அடிப்பேன், நிமிந்தாக்கா உதப்பேன். மச்சி வாழைக்கா பச்சி உடம்ப பிச்சி போட்டுடுவம் பச்சி. பாடாய மச்சி வாழைக்கா பச்சி உடம்ப பிச்சி போட்டுடுவம் பச்சி. மச்சி ஆளு பார்த்தா எறும்பாட்டம் தான் இருப்பான், அடிச்ச இரும்பாட்டம் இருக்கும். ஒண்ணு விழுந்தவனை கேட்டு பாரு, இல்ல இன்னொருத்தனை அனுப்பிச்சு பாரு. என்ன இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவான் சார். இவன் ஒரு கில்லி சார்.